இயேசு தனது உண்மையுள்ள பின்னடியார்களுக்காக ஜெபித்தல். நமது ஆண்டவர் தம்முடைய சீசர்களை விட்டு பிரியப்போகும் நிலையில் அவர்களுக்காக செய்த இந்த ஜெபத்தில் மனதை தொடும் கருணை இருக்கிறது. இது அவருடைய அன்பான இதயத்திற்கு நம்மை மிகவும் நெருக்கமாக இழுக்கிறது. நமது ஆண்டவர் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியில் சொன்ன இந்த வார்த்தைகளை நாம் நினைவில் கொள்கிறோம். பரிசுத்த யோவான் எழுதிய சுவிசேஷத்தின் 17வது அத்தியாயத்தில் பதிவு செய்யப்பட்ட இந்த ஜெபம் நினைவு கூறும் ராப்போஜனத்திலிருந்து கெத்செமனே தோட்டத்திற்கு செல்லும் வழியிலேயே ஏறெடுக்கப்பட்டது. இந்த ஜெபம் அப்போஸ்தலர்களுக்காகவும் கர்த்தருடைய வார்த்தையின் மூலம் அவருடைய சீடர்களாக அல்லது பின்பற்றுகிறவர்களாக மாற வேண்டிய அனைவருக்காகவும் உள்ளதென்பதை ஜெபத்திலிருந்து நாம் தெளிவாக அறிந்து கொள்கிறோம். அவர் 12 அப்போஸ்தலர்களுக்காகவும் குறிப்பாக அந்த நேரத்தில் 11 ஜெபித்தார். ஏனெனில் அவர் கேட்டின் மகனை தவிர அவர்களில் யாரையும் நான் இழக்கவில்லை என்று கூறினார். ஆனால் அவருடைய ஜெபம் முழு யுகத்திலும் அவரை உண்மையாக பின்பற்றுபவர்களை எல்லாம் உள்ளடக்குவதாக இருப்பதை சூழ்நிலையின் பின்னணி காட்டுகிறது. நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறதுமல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன் என்று அவர் கூறினார். அவரும் அவருடைய பிதாவும் ஒரே மாதிரியான ஒற்றுமையுடன் மனம் மற்றும் நோக்கத்தில் ஒன்றாக இருப்பது போல தம்மை பின்பற்றுகிறவர்களும் ஒன்றுபட வேண்டும் என்று அவர் ஜெபித்தார். திருச்சபை பற்றிய கர்த்தரின் உணர்வுகளின் இந்த அழகிய வெளிப்பாட்டை நாம் கருத்தில் கொள்ளும்போது தெய்வீக குடும்பத்தின் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒருமைப்பாட்டின் மகிமையின் ஒரு பார்வை நமக்கு கிடைக்கிறது. இதுவே நோக்கத்தின் ஒற்றுமை, நம்பிக்கையின் ஒற்றுமை, அனுதாபத்தின் ஒற்றுமை, அன்பின் ஒற்றுமை, கணத்தின் ஒற்றுமை மற்றும் பரஸ்பர உடைமையின் ஒற்றுமையாகும். இந்த ஒருமைப்பாடு தமக்கும் தந்தைக்கும் இடையே ஏற்கனவே இருப்பதாக நமது ஆண்டவர் விவரித்தார். எவ்வாறாயினும் அவருடைய சீடர்களை பொறுத்தவரை இது இன்னும் எதிர்காலத்தின் வாய்ப்பாகவே உள்ளது. இந்த ஒருமைப்பாட்டை முழுமையாக அடைவதே நம்மால் அடைய வேண்டிய லட்சியமாக கற்பிக்கப்படுகிறது. இந்த லட்சியத்தை அடைய இந்த முன்மாதிரியான ஒருமைப்பாட்டை நாம் இன்னும் நெருக்கமாகவும் கவனமாகவும் படித்து புரிந்து கொள்வோமாக. ரீப்ரின்ஸ் நம்பர் 3160, ரீப்ரின்ஸ் நம்பர் 5319 மற்றும் ரீப்ரின்ஸ் நம்பர் 5358. யோவான் 17ஆம் அதிகாரம். இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து, பிதாவே, வேலை வந்தது. நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தருளின யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும். ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். பிதாவே, உலகம் உண்டாகிறதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்திலே மகிமைப்படுத்தும். நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். அவர்கள் உம்முடையவர்களாய் இருந்தார்கள். அவர்களை எனக்கு தந்தீர். அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள். நீர் எனக்கு தந்தவைகளையெல்லாம் உம்மாலே உண்டாயினவென்று இப்பொழுது அறிந்திருக்கிறார்கள். நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசித்திருக்கிறார்கள். நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் உம்முடையவர்களாய் இருக்கிறார்களே. என்னுடையவைகள் யாவும் உம்முடையவைகள், உம்முடையவைகள் என்னுடையவைகள்.
அவர்களில் நான் மகிமைப்பட்டிருக்கிறேன். நான் இனி உலகத்தில் இரேன், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மைப்போல் ஒன்றாயிருக்கும்படிக்கு நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்து கொள்ளும். நான் அவர்களுடனே கூட உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்து கொண்டேன். நீர் எனக்கு தந்தவர்களை காத்து கொண்டு வந்தேன். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகன் கெட்டு போனானே அல்லாமல் அவர்களில் ஒருவனும் கெட்டு போகவில்லை. இப்பொழுது நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். அவர்கள் என் சந்தோஷத்தை நிறைவாய் அடையும்படி உலகத்தில் இருக்கையில் இவைகளை சொல்லுகிறேன். நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது. நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படி அவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன். நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும், பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேர்ந்தவர்களாயிருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாய் இருக்கிறது போல அவர்களிலும் அன்பாய் இருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். பிதாவே, உலகத் தோற்றத்திற்கு முன் நீர் என்னில் அன்பாய் இருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடைய கூட இருக்க விரும்புகிறேன். நீதியுள்ள பிதாவே, உலகம் உம்மை அறியவில்லை, நான் உம்மை அறிந்திருக்கிறேன். நீர் என்னை அனுப்பினதை இவர்களும் அறிந்திருக்கிறார்கள். நீர் என்னிடத்தில் வைத்த அன்பு அவர்களிடத்தில் இருக்கும்படிக்கும் நானும் அவர்களிடத்தில் இருக்கும்படிக்கும் உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன், இன்னமும் தெரியப்படுத்துவேன் என்றார். இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து யோவான் 17:1. முதலாவதாக தந்தை மற்றும் மகன் இருவருக்கும் பொதுவான ஒரே நோக்கம் தந்தையின் நோக்கம் என்பதை நாம் கவனிக்கிறோம். பிதாவின் நோக்கம் ஏற்ற வேலை மற்றும் ஏற்ற முறையில் குமாரனுக்கு படிப்படியாக வெளிப்படுத்தப்பட்டது. பிறகு இந்நோக்கம் குமாரனும் ஏற்றுக்கொண்டு பின்பற்றி அவரது நோக்கமாகவும் ஆனது. அந்த நாளையும் அந்த நாளிகையையும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்திலுள்ள தூதர்களும் அறியார்கள், குமாரனும் அறியார். மார்க்கு 13:32 என்று இயேசுவே சொன்னதிலிருந்து அந்த திட்டம் படிப்படியாக அவருக்கு வெளிப்படுத்தப்பட்டது என்பது தெளிவாகிறது. ஒவ்வொரு அம்சமும் அவரின் சொந்த செயல்கள் மற்றும் கருவிகளின் மூலம் நிறைவேற்றப்பட வேண்டிய நேரம் வந்தபடியால் அதன் பல்வேறு அம்சங்களை பற்றிய அறிவுக்கு அவர் வழிநடத்தப்பட்டார். இவ்வாறு அவர் அறிவில் வளர அனுமதிக்கப்பட்டார். மேலும் அதேபோல தெய்வீக திட்டத்தின் பாதையில் இருந்த அடுத்தடுத்த பிரச்சனைகளின் துன்பகரமான காட்சிகளை பார்ப்பதிலிருந்து அவர் காப்பாற்றப்பட்டார். இந்த வகையில் அவர் சிருஷ்டிப்பின் மகத்தான திட்டத்தை யோவான் 1:3, நீதிமொழிகள் 8:22-31 மகிழ்ச்சியுடன் செயல்படுத்துகையில் தீமையை அனுமதிப்பதற்கான
தேவனின் நோக்கம் மற்றும் அதை தொடர்ந்து வர இருக்கும் மீட்பின் மாபெரும் வேலையின் அவசியத்தையும் அவர் அறிந்திருக்கவில்லை. தேவனின் மீதான விசுவாசத்தின் சோதனையை எதிர்கொள்வதற்கு முன்பு தேவனுடைய சர்வ வல்லமையுள்ள ஞானம், வல்லமை மற்றும் அன்பின் மீதான அவரது நம்பிக்கை கடந்த கால அனுபவங்கள் மூலம் உறுதியாக கட்டமைக்கப்பட்டிருந்தது. பல நூற்றாண்டுகளாக அவர் தேவனுடைய வல்லமையான செயல்களை கண்டார், அவருடைய அற்புதமான ஞானத்தை குறித்து கொண்டார் மற்றும் அவரது மென்மையான அன்பை அனுபவித்து உணர்ந்திருந்தார். அப்படியானால் தேவனுடைய திட்டத்தின் மற்றொரு அம்சமான மீட்பு மற்றும் மறுசீரமைப்பு என்ற மாபெரும் வேலையை வெளிப்படுத்திய போது மற்றும் பிதா அவருக்கு முன்வைத்த சந்தோஷத்தின் பொருட்டு இந்த வேலையை செய்யும் பாக்கியத்தையும் இயேசுவுக்கு கொடுத்தபோது இயேசு தேவனை சந்தேகிக்க முடியுமா? இல்லை. அவர் கடந்து செல்ல வேண்டிய அவமானம் மற்றும் துக்கத்தின் முழு ஆழத்தையும் அவர் ஆரம்பத்தில் அறியவில்லை, புரிந்து கொள்ளவில்லை என்பதில் சந்தேகமில்லை. இருப்பினும் அவமானம் மற்றும் துன்பத்தின் ஒவ்வொரு வலிமிகுந்த படியிலும் அவர் முன்னேறும்போது தந்தையின் மீதான அவரது நம்பிக்கை அவரது முந்தைய அனுபவ அறிவின் அடிப்படையில், அதாவது என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார் என்று எழுதியுள்ளபடி அவரை தாங்கியது. ஏசாயா 53:11. அடுத்ததாக பிதாவுக்கும் குமாரனுக்கும் இடையே ஒரு அழகான நம்பிக்கையின் ஒருமைப்பாட்டை நாம் கவனிக்கிறோம். குமாரன் முதலில் பிதாவை முழுமையாக நம்பினார், ஏனென்றால் அது மிகவும் எளிதானதும் இயல்பானதாகவும் இருந்தது. தேவனுடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டவர் அவரை உருவாக்கியவரை நம்புவது தன்னிச்சையானது. மேலும் அனுபவம் அதை வளர்த்துவதற்கும் உறுதிப்படுத்துவதற்கும் உதவியது. மேலும் பிதாவும் குமாரனை முழுவதுமாக நம்பினார், ஏனென்றால் தேவன் வழங்கிய நீதி, சத்தியம், ஒரு குழந்தை பெற்றோரிடம் காட்டும் விசுவாசம் ஆகிய உள்ளார்ந்த இயற்கையான கொள்கைகளை அவர் அவரிடம் கண்டார். மேலும் காலமும் அனுபவமும் வளர்ச்சி அடைந்து அவருடைய குமாரன் நீதியில் உறுதியாக நிலைநிறுத்தப்பட்ட போது பிதாவுக்கும் அவர் மீதான நம்பிக்கை உறுதியாக நிலைநிறுத்தப்பட்டது. மேலும் தனது அன்பான குமாரனின் விசுவாசத்தின் மீதான தந்தையின் நம்பிக்கை மிகவும் வலுவாக இருந்தது. அவர் மீட்பின் வேலையை தொடங்குவதற்கு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே குமாரனின் உண்மைத்தன்மையின் முடிவுகளை அறிவிக்க தயங்கவில்லை. அவர் வேலையை தொடங்குவதற்கு முன்பே தனது பரிசுத்த தீர்க்கதரிசிகள் மூலம் 4000 ஆண்டுகளுக்கும் மேலாக பல்வேறு இடைவெளிகளில் பணியின் அனைத்து சிறப்பு அம்சங்களையும் அறிவித்தார். இன்னும் அவர் இந்த பணி சரியான நேரத்தில் மகிமையுடன் நிறைவேற்றப்படும் என்று அறிவிக்கிறார். இந்த பரஸ்பர நம்பிக்கை எவ்வளவு அருமையாகவும் ஆழமாகவும் உள்ளது. ரீபிரின்ஸ் நம்பர் 3160. பிதாவே, வேலை வந்தது. நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தருளின யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும். யோவான் 17:2. நம்முடைய கர்த்தரில் பரிபூர்ண திரும்ப கொடுத்தலின் மறுசீரமைப்பு ஜீவனின் வெளிப்பாட்டை காண்கிறோம். மேலும் அவருடைய பலியில் அந்த சீரமைப்பு ஜீவனை அவரிடமிருந்து ஏற்றுக்கொள்ளும் அனைவருக்கும் முழு மனித குடும்பத்திற்காகவும் எப்படி பெற்றுக்கொண்டார், பாதுகாத்தார் என்பதை காண்கிறோம். ஆனால் அவர் திருச்சபைக்கு என்ன கொடுத்தார்? நாங்கள் பதிலளிக்கிறோம். மாபெரும் மீட்பர் திருச்சபைக்கு மறுசீரமைப்பு, ஜீவன் மற்றும் ஆசீர்வாதங்களை விட மிகவும் மேம்பட்ட ஒன்றை வழங்கியுள்ளார். இந்த ஏற்பாடுகள்
பொதுவான உலகத்திற்கு மாபெரும் அற்புதமானதாக இருந்தாலும் திருச்சபைக்கு அவர் வழங்கியதெல்லாம் அதை காட்டிலும் பெரியதே ஆகும். திருச்சபைக்கு அவர் அழியாமை, ஜீவனின் உச்சபட்ச நிலை, தெய்வீக சுவாபம், தெய்வீக நிலையில் ஜீவன் ஆகியவற்றை வழங்கியுள்ளார். இந்த யோசனை நாம் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு அற்புதமானது. அது நம் புரிதலுக்கு அப்பாற்பட்டது. அதை முழுமையாக புரிந்து கொள்ளவோ அல்லது விளங்கி கொள்ளவோ எதிர்பார்க்காமல் நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுக்கு கீழ்ப்படுகிற அனைவருக்கும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் மூலம் தேவனின் விவரித்து சொல்ல முடியாத பரிசுக்கு இது ஒரு சான்றாகும். நமது கர்த்தர் தற்போது தம்மை பின்பற்றுகிறவர்களை ஜீவனின் மிக உயர்ந்த நிலைக்கு அழைக்கிறார். மேலும் வானத்தின் 4 காற்றுகளிலிருந்தும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் சேகரிக்கப்படும் வரை, கிறிஸ்துவின் மனவாட்டி தன்னை ஆயத்தப்படுத்தி கொள்ளும் வரை, மெருகூட்டல் செயல்முறைகள் எஜமானரின் பயன்பாட்டிற்காக ஆபரணங்களை தயாரிக்கும் வரை, பின்னர் உயிர்த்தெழுதல் மாற்றத்தின் மூலம் அவை கனம், மகிமை மற்றும் அழியாமைக்கு மாற்றப்படும் வரை தெய்வீக திட்டத்தில் உள்ள அனைத்தும் காத்திருக்க வைக்கப்படுகின்றன. ரீபிரின்ஸ் நம்பர் 4154. ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். யோவான் 17:3. யாரை பிதா அவருக்கு கொடுக்கிறாரோ, யாரை தேவனின் சத்தியம் மற்றும் மேற்பார்வை கிறிஸ்து மற்றும் நீதியை நோக்கி ஈர்க்கும் விளைவை கொண்டிருக்கிறதோ, கிறிஸ்து இயேசுவில் உள்ள ஜீவ ஆவியின் சட்டத்தின் அடிப்படையில் பிதா யாரை அங்கீகரிக்கிறாரோ அத்தகையவர்களுக்குத்தான் தேவனின் குணாதிசயத்தை பற்றிய முழுமையான புரிதல் வழங்கப்படும். இப்படிப்பட்டவர்கள் தேவனின் ஏற்பாட்டின் கீழ் நித்திய ஜீவனின் சுதந்திரவாளிகளாக இருப்பார்கள். மேலும் தேவன் மீதான அவர்களுடைய அறிவும் தேவனுடனான நெருங்கிய உறவும் இனி அவர்கள் நித்திய ஜீவனை வாக்குத்தத்தமாய் பெற்றிருக்கும் அவருடைய நண்பர்கள் என்பதையும், ஜனத்தில் இராதபடிக்கு நிர்மூலமாகப்படும் மற்றும் நீதிமான்களின் சபையின் பாகமாக இருக்க மாட்டார்கள் என்று கர்த்தர் அறிவித்த அவருடைய எதிரிகள் அல்ல என்பதற்கு ஒரு சான்றாக இருக்கும். அப்போஸ்தலர் 3:23, சங்கீதம் 1:5-6. தேவனை அறிந்து கொள்வது என்பது அவருடைய அன்பான திட்டத்தையும் குணத்தையும் அறிந்து கொள்வதை விட அதிகமானதாகும். அது அவருடன் தனிப்பட்ட உறவை கொண்டிருப்பதையும் அவருடைய குணாதிசயத்தை அறிவார்ந்த முறையில் பாராட்டுவதையும் குறிக்கிறது. மேலும் தேவனுடைய ஆவியான பரிசுத்த ஆவி மற்றும் அன்பின் ஆவியில் பங்கு பெறுவதன் மூலம் மட்டுமே இதை பெற முடியும். இந்த பரிசுத்தம் மற்றும் அன்பின் ஆவி உடனடியாக பெற முடியாது. இது வளர்ச்சியின் ஒரு செயல்முறையாகும். மேலும் இந்த ஆவியை வளர்ப்பது தேவனை முழுமையாக அறிந்து நித்திய ஜீவனின் வெகுமதியை பெறும் நம்பிக்கையுடைய ஒவ்வொருவரின் முதன்மையான பணியாக இருக்க வேண்டும் மற்றும் அக்கறையாக இருக்க வேண்டும். ரீபிரின்ஸ் நம்பர் 1235 மற்றும் ரீபிரின்ஸ் நம்பர் 4836. பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். யோவான் 17:4. பிதாவுக்கும் குமாரனுக்கும் இடையே உள்ள உணர்வின் மற்றும் சிந்தனையின் ஒற்றுமையை நாம் மேலும் கவனிக்கிறோம். குமாரன் பிதாவின் திட்டத்தில் மகிழ்ச்சி அடைந்து, என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன் என கூறுகிறார். அவர் தனது பிதாவின் மகிமையான குணாதிசயங்களின் மதிப்புமிக்க அம்சங்களை அந்த திட்டத்தில் கண்டதால் அது அவருக்கு மகிழ்ச்சி அளித்தது. அவரது விசுவாசம் தீமையின் அனுமதியால் தற்காலிகமாக சோதிக்கப்பட்டிருந்தாலும் தேவனுடைய குணாதிசயங்களின் மகத்துவமும் ஆதாரங்களின் நிறைவும் அவரது
ஞானத்தின் ஆழத்தையும் பற்றிய அறிவு அவரை சந்தேகிக்க அனுமதிக்கவில்லை. மாறாக அந்த அறிவு அவரை தேவனுடைய எல்லையற்ற நன்மை மற்றும் கிருபையில் உறுதியான அன்பு மற்றும் நம்பிக்கையில் நிலைத்திருக்க வைத்தது. அதனால் நீதியும் சத்தியமும் இறுதியாக வெற்றி பெறுவதற்கான பிதாவினால் முன்மொழியப்பட்ட திட்டங்களை முழுமையாக ஏற்கவும் ஆதரிக்கவும் அவர் முழுமையான தயார் நிலையில் இருந்தார். பிதா குமாரனை ஒரு வேலைக்காரனாக கருதி அவருடைய நோக்கங்களை அவரிடமிருந்து மறைத்து வைக்கவில்லை. மாறாக ஞானமும் விவேகமும் அனுமதிக்கப்படும் அளவுக்கு, அதாவது சத்தியம் அவருக்கு ஏற்ற வேலை ஆகாரமாக மாறியதால் அவரை அவருடைய நம்பிக்கைக்கு கொண்டு வருவதில், அவருடைய நோக்கங்களை அவருடன் பகிர்ந்து கொள்வதில் அவர் மகிழ்ச்சி அடைந்தார். பதிலுக்கு குமாரன் ஒரு கூலி தொழிலாளியாக மட்டுமே தந்தைக்கு சேவை செய்யாமல் ஒரு பொதுவான ஆர்வமுள்ள ஒரு மகனாக பணியாற்றினார். இவர் என் நேசகுமாரன் என்று பிதா அறிவித்தார். அதற்கு குமாரன், உம்முடைய சித்தத்தை செய்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்றார். ரீபிரின்ஸ் நம்பர் 3160. பிதாவே, உலகம் உண்டாகிறதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்தில் மகிமைப்படுத்தும். யோவான் 17:5. அவர் பிதாவிடம் உலகம் உண்டாகிறதுக்கு முன்னே தமக்கு இருந்த மகிமைக்கு திரும்பச் செய்யும்படி ஜெபித்தார். யோவான் 17:5. தனது மனத்தாழ்மையில் அவர் எந்த உயர்ந்த ஒரு மகிமையையும் கேட்கவில்லை. ஆனால் நமது கர்த்தரின் வார்த்தைகள் அவர் தெய்வீக சுபாவத்தில் அடையக்கூடிய அவரது வருங்கால பங்கை பற்றி அறியாதிருந்தார் என்பதை குறிக்கிறதில்லை. அவருக்கு வேத வசனங்களின் உறுதியும் ஆதாரமும் இருந்தன. ஒன்று, அவர் மிக உயர்ந்த நிலைக்கு உயர்த்தப்படுவார் என்று கூறுகிறது. மற்றொன்று, தேவன் அவருக்கு ராஜ்யத்தை தருவார் என்று உறுதிப்படுத்துகிறது. மேலும் அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன், பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டு கொள்வார் என்று கூறுகிறது. ஏசாயா 53:12. இன்னொருவர், நீர் மெல்கிசதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டார். மனம் மாறாமலும் இருப்பார். சங்கீதம் 110:4 என்கிறார். இவற்றின் அடிப்படையில் அவர் மிகவும் உயர்ந்த நிலை மற்றும் கனத்திற்குரிய ஆசாரியராகவும் ராஜாவாகவும் இரு மகத்தான பாத்திரங்களையும் வகிக்க வேண்டும் என்பது உறுதி. பரிசுத்த பவுல் 3ஆம் வானத்திற்கு எடுத்து செல்லப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கெட்டாததுமாகிய அற்புதமான விஷயங்களை பற்றிய அறிவை பெற்றதைப் போலவே 2 கொரிந்தியர் 12:4 நம்முடைய கர்த்தர் பரிசுத்த ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்ட பிறகு இவற்றை முழுமையாக அறிந்திருக்கலாம். எனவே நமது கர்த்தராகிய இயேசு சில சிறப்பான வெளிப்பாடுகளை கொண்டிருந்தார் என்பது மிகவும் சாத்தியம். ஏனெனில் பிதாவானவர் தம்மில்தாமே ஜீவன் உடையவராய் இருக்கிறது போல குமாரனும் தம்மில்தாமே ஜீவன் உடையவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். யோவான் 5:26 என்று அவர் கூறியதாக நாம் வாசிக்கிறோம். ஆகவே அவரும் திருச்சபையும் தெய்வீக சுபாவம் மற்றும் தம்மில்தாமே ஜீவனுடைய தன்மையில் பங்கு கொள்வார்கள் என்ற உண்மையை பற்றிய அவரது அறிவை குறிக்கிறது. அவர் பிதாவிடம், எனக்கு திருப்பிச் செலுத்த மறவாதீர், நீர் வாக்களித்ததை மறந்துவிடாதீர் என்று கூறவில்லை. மாறாக எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினார். நம்மிடமும் அப்படியாகவே இருக்கிறது.
அதே அணுகுமுறையை நாமும் பின்பற்ற வேண்டும். தெய்வீக சுபாவத்தை வெகுமதியாக மட்டுமே தேடும் எவரும், அது தங்களுக்கு கடமைப்பட்டிருப்பதாக நம்பும் எவரும் தவறான கண்ணோட்டத்தை கொண்டுள்ளனர். தெய்வீக சுபாவத்தின் எந்த வெகுமதியும் இல்லாவிட்டாலும் நீதிக்காக நிற்பதையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவோடு இணைந்திருப்பதையும் நாம் ஒரு பெரிய பாக்கியமாக கருத வேண்டும். ஆனால் வெகுமதியை பற்றிய எண்ணம் நாம் கேட்ட அல்லது நினைத்ததை விட மிக அதிகமான மிகுதியான ஒன்றுக்கு பொறுமையாக ஓட ஒரு சிறந்த ஊக்கமாகும். ரீப்ரின்ஸ் நம்பர் 5748 மற்றும் ரீப்ரின்ஸ் நம்பர் 5066. நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் உம்முடையவர்களாய் இருக்கிறார்களே. யோவான் 17:9. உலகத்தின் இரட்சகராகவும் புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகவும் அவர் ஆகுவதற்கு முன்னதாக மனுக்குலத்தின் உலகத்தினை கையாளும் விஷயத்தில் அவரது முதல் வேலை சபையை தெரிந்து கொள்ளுதலாகும். இந்த வேலையைத்தான் கர்த்தர் இப்பொழுது ஆரம்பித்துள்ளார் மற்றும் அவர்களிடம் சாட்சியை அளிக்கின்றார். சபை முழுவதும் நோக்கத்தில் ஒருமைப்பாடு கொண்டவர்களாகவும் தம்முடைய சித்தத்துடன் ஒருமைப்பாடு கொண்டவர்களாகவும் இருக்க வேண்டுமென கர்த்தர் விரும்புகின்றார். மேலும் இப்படியாக சித்தத்தில் ஒருமைப்பாடு என்பது நம்முடைய சித்தத்தை முழுமையாய் ஒப்பு கொடுப்பதாகிய ஒரே வழியின் மூலமாகவே அடையப்பெறக்கூடிய காரியமாக இருக்கின்றது. இந்த ஒப்பு கொடுத்தல் என்பது வேத வாக்கியங்கள் தெரிவிப்பது போல நாம் மரித்தவர்களாகும்போது மட்டுமே நடைபெறும். நம்முடைய சீஷத்துவத்தின் ஆரம்பத்திலேயே பார்க்கப்பட வேண்டிய முதல் காரியம் நாம் நம்முடைய சித்தங்கள் தொடர்புடைய விஷயத்தில் மரித்து விட்டோமா என்பதும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் ஜீவனுடையவர்களாக இருக்கின்றோமா என்பதும் தான். இப்படியாக செய்கிறவர்கள் அனைவரையும் அவர் புதிய சிருஷ்டிகள் என அழைக்கின்றார். அவர் அவர்களுக்கு புதிய மனம், புதிய சித்தம் காணப்படத்தக்கதாக அவர்களுக்கு பரிசுத்த ஆவியை அருளுகின்றார். அவர்கள் எந்த அளவுக்கு புதிய மனதை, புதிய சித்தத்தை உடையவர்களாய் இருக்கின்றார்களோ அவ்வளவாய் ஒருவருக்கொருவர் ஒருமைப்பாடும் காணப்படும். ரீப்ரின்ஸ் நம்பர் 5358. என்னுடையவைகள் யாவும் உம்முடையவைகள், உம்முடையவைகள் என்னுடையவைகள், அவர்களில் நான் மகிமைப்பட்டிருக்கிறேன். யோவான் 17:10. கிறிஸ்து இயேசுவுக்கும் அவரது சரீர அங்கங்களுக்கும் இடையே உள்ள இந்த ஒருமைப்பாட்டை கவனிப்பது ஆசீர்வாதமானது. நமது கர்த்தர் சகல மகிமையையும் சுயநலமாக கவர்ந்து கொண்டு அதை தானே வைத்து கொள்ளுகிறவர் அல்ல. மாறாக அன்பான அக்கறையுடன் தம்மை போன்ற குணலட்சண சாயலில் அவரது சரீர அங்கங்கள் முன்னேறுவதை கவனிக்கிறார். அவர் கூறுகிறதாவது, அவர்கள் என்னுடையவர்கள், அவர்களில் நான் மகிமைப்பட்டிருக்கிறேன். யோவான் 17:10. அவர்கள் அனைவரும் தேவனுடைய அன்பினாலே கர்த்தரோடு கூட கட்டப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அவர் மேல் வந்த அனைத்து தீவிர சோதனைகளிலும் அவரது உண்மைத்தன்மைக்கும் கீழ்ப்படிதலுக்கும் பரிசாக அவருக்கு பிதாவானவர் அளித்திருக்கிற மகிமையில் அவர்களையும் அவரோடு கூட பெற்றிருப்பார். ரீப்ரின்ஸ் நம்பர் 5212. நான் அவர்களுடனே கூட உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்து கொண்டேன். நீர் எனக்கு தந்தவர்களை காத்து கொண்டு வந்தேன். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகன் கெட்டுப்போனானே அல்லாமல் அவர்களில் ஒருவனும் கெட்டுப்போகவில்லை. யோவான் 17:12. அந்த 12 பேரையும் அவர்களது வார்த்தைகளையும் கர்த்தர் கனப்படுத்தியுள்ளார் மற்றும் அவர்கள் வாயிலாக நமக்கு ஆசீர்வாதம் வரும்படிக்கு ஜெபம் பண்ணியும் உள்ளார். நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறதுமல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன்.
யோவான் 17:20. இன்னுமாக அவர்கள் பூமியில் கட்டுவது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும் என்றும், அவர்களால் பூமியில் கட்டவிழ்க்கப்படுவது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றும் கர்த்தர் கூறி, அவர்களுடைய வார்த்தைகளானது விசேஷமான வழிகாட்டுதல் பெற்றிருந்தது என்று நமக்கு புரிய வைக்கின்றார். ஆகையால் அவர்கள் கட்டளையிடும் எதையும் தெய்வீக கட்டளையாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மற்றும் கிறிஸ்துவுக்குள்ளான நம்முடைய சுயாதீனங்கள் குறித்து அவர்கள் நமக்கு சொல்லிடும் எதுவும் தெய்வீக செய்தியாக நம்மால் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். இன்னுமாக இந்த ஆசீர்வாத கால்வாய்களை தம்முடைய சபையினுடைய ஆறுதலுக்காகவும் பக்தி விருத்திக்காகவும் அவர் எவ்வளவு அதிகமாய் பயன்படுத்தினார் என்பதையும் நாம் நினைவுகூர வேண்டும். இன்னுமாக அவர்கள் எப்படி பிதாவினால் கர்த்தருக்கு விசேஷமாய் கொடுக்கப்பட்டார்கள் என்பதையும் நாம் நினைவு கூற வேண்டும். இது பற்றி அவர் கூறினதாவது: நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். அவர்கள் உம்முடையவர்களாய் இருந்தார்கள். அவர்களை எனக்கு தந்தீர். அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள். யோவான் 17:6. யூதாசினுடைய விலகிச் செல்லுதலின் காரணமாய் இவர் இடத்தை நிரப்பும்படிக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் திவ்ய தெரிந்து கொள்ளுதலின்படியானவராய் காணப்பட்டார் என்று நாம் பார்க்கின்றோம். மற்றும் கர்த்தருடைய வழிநடத்துதலின் பேரில் புதிய ஏற்பாட்டினுடைய பெரும்பான்மையான செய்தியானது ஒட்டுமொத்த தெய்வீக திட்டத்திற்கான விளக்கமானது சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் வாயிலாக தேவனால் அனுப்பப்பட்டது. ரீபிரின்ஸ் நம்பர் 4097. நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது. நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்து கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல், நீர் அவர்களை தீமையிலிருந்து காக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. யோவான் 17:14-16. அவருடைய சீசர்கள் உலகத்தில் சிறுபான்மையாகவே இருப்பார்கள் என்றும், அவர்கள் உலகத்தால் வெறுக்கப்படுவார்கள் என்றும், உலகத்தால் எதிர்க்கப்படுவார்கள் என்றும், உலகத்தால் தவறாய் புரிந்து கொள்ளப்படுவார்கள் என்றும், அவர்களில் அநேகர் பெரியவர்களாக இருக்க மாட்டார்கள் என்றும், ஞானிகளாக அநேகர் இருக்க மாட்டார்கள் என்றும், ஐஸ்வர்யவான்களாக அநேகர் இருக்க மாட்டார்கள் என்றும், பிரபுக்களாக அநேகர் இருக்க மாட்டார்கள் என்றும், பிரதானமாக ஏழையாகவும் சிறு மந்தையினராகவுமே இருப்பார்கள் என்றும் தான் அவருடைய ஜெபத்தின் வார்த்தைகள் சுட்டிக்காட்டுகின்றது. இயேசு தனிப்பட்ட விதத்தில் தேர்ந்தெடுத்து கொண்ட சீசர்களிடம் காணப்பட்ட பண்புகளானது பிற்காலங்களிலும் அவருடைய உண்மையான பின்னடியார்கள் என அவரிடம் கிட்டிச் சேரும் அனைவரிடமும் காணப்பட வேண்டும். கிறிஸ்தவ தேசங்கள் மற்றும் கிறிஸ்தவ பிரிவுகளின் மக்கள் பெரும் திரளாய் காணப்பட்டாலும் கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார். மேலும் இந்த ஜெபத்தை நாம் பார்க்கையில், இந்த யுகத்தில் அவர் தம்முடைய ஜனங்களை உலகத்திடமிருந்து பிரிக்காமல் அவர்களை உலகத்தில்தான் விட்டு சென்றார். அவர்கள் இருதயம் உலகத்திடமிருந்து பிரிந்திருப்பது மாத்திரமே முக்கியமானதாகும். நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல், நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். யோவான் 17:15. தீமையை நன்மை என்று நாம் சொல்லக்கூடாது. உலகம் தூய்மையாகி விட்டது என்று நாம் சொல்லக்கூடாது. அது இன்னமும் தீமை நிறைந்ததாகவே உள்ளது. கர்த்தரை சிலுவையில் அறைந்து அவருடைய பின்னடியார்களை துன்பப்படுத்திய யூத மார்க்கம் அப்போது எந்த நிலையில் காணப்பட்டதோ அதே நிலையில்தான் இன்று கிறிஸ்தவ மண்டலமும் நடைமுறையில் காணப்படுகின்றது. இன்றைய காலங்களிலும் இப்படியாகவே காணப்படுகின்றது. வெளிப்புறத்தில் பளபளப்பு அல்லது பாசாங்கே காணப்படுகின்றது. அநேக சந்தர்ப்பங்களில் மாய்மாலமும் வெளிவேஷமான வழிபாடும்தான் காணப்படுகின்றது.
நாகரிகமான உடைகள் மற்றும் சந்தோஷம் ஆகியவற்றில் மூழ்கி போன நிலையிலும், கடுமையான பாவங்கள் மூலம் பணம் சம்பாதிக்கும் விக்கிரக ஆராதனையில் மூழ்கி போன நிலையிலும், இருதயம் தேவனிடத்திலிருந்து மிக தொலைவில் இருக்க உதடுகள் மாத்திரமே அசைகின்றதாய் இருக்கின்றது. இத்தகைய சூழ்நிலையிலிருந்து தம்முடைய உண்மையான பின்னடியார்கள் பரலோக வல்லமையினால் விலக்கி காக்கப்பட வேண்டும் என்று நமது கர்த்தர் ஜெபம் பண்ணினார். அதாவது மாய்மாலங்கள் மீது ஈர்க்கப்படுவதிலிருந்தே விலக்கி காக்கப்படுவார்களே ஒழிய மாய்மாலக்காரர்களிடமிருந்து பின்னடியார்கள் பிரிக்கப்படுவது இல்லை. இது சுவிசேஷ யுகம் முழுவதும் உள்ள அனைவருக்கும் பொருந்தக்கூடியதாக இருக்கின்றது என நாம் விசுவாசிக்கின்றோம். கர்த்தருடைய ஜெபம் நிறைவேறியுள்ளது என்றும், சிதறி ஆங்காங்கே காணப்படும் அவருடைய சிறுமந்தையானது, அதாவது மெய்யான திராட்சை செடியின் கிளைகளானது, இருதயத்தில் ஆவிக்குரியவர்களாக தலைத்து ஓங்கியுள்ளனர். மேலும் உலகத்தின் ஒரு பாகமாக மாத்திரமே இருக்கும் பெயர் கிறிஸ்தவ மண்டலத்தாரிடமிருந்து முற்றிலும் பிரிந்த ஜீவியத்தை கை கொண்டவர்களாக இருக்கின்றனர் என்றும் நாம் நம்புகின்றோம். ரீபிரின்ஸ் நம்பர் 3551. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். யோவான் 17:17. பரிசுத்தமாக்கும் என்ற வார்த்தை பிரித்துவை அல்லது புனிதப்படுத்தல் என்பதை குறிக்கிறது. பரிசுத்தமாக்குதல் என்ற இந்த வேளையில் 2 பாகங்கள் உள்ளன. முதலாவது, ஆரம்பத்தில் நாம் செய்வது தேவனுடைய சித்தத்தை அறிந்து அதன்படி செய்ய விருப்பத்துடன் நம்மை நாமே பிரித்து கொள்ளுவதாகும். அதன் 2வது பகுதி படிப்படியாக வருவதாகும். அதாவது நாம் இதற்கு முன் அறிந்திராத போதனைகளும் அறிவுறுத்தல்களும் மற்றும் நாம் இதற்கு முன் அங்கீகரித்திராத சில நீதியின் கொள்கைகளும் நமக்கு தெளிவாக தெரிவிக்கப்படுகின்றன. இது ஆழமாக பிரித்து வைத்தலாகும். இது தேவனால் செய்யப்படுகிறது. பிதாவானவரின் ஏற்பாட்டின்படி செய்யப்படுகிறது. பரிசுத்தமாக்குதலின் இந்த ஆழமான பொருளே வசனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே நமது கர்த்தர் இந்த வேலையை செய்யும்படி பிதாவானவரிடம் ஜெபிக்கிறார். இயேசுவை பின்பற்றி நடக்க சீசர்கள் எல்லாவற்றையும் விட்டிருந்தார்கள். அவர்கள் பிரிக்கப்பட்டிருந்தார்கள். அதாவது பிதாவானவரின் சித்தத்தை அறிந்து அதன்படி செய்ய விருப்பம் கொண்டிருந்தார்கள். எல்லாரும் தேவனால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறபடி நமது கர்த்தர் தெய்வீக அறிவுறுத்தலின் வேலை அவர்களில் நடைபெற வேண்டும் என்று ஜெபித்தார். சீசர்களின் தெய்வீக கிருபையின் அறிவுறுத்தலுக்கு வரவேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினார். அது தேவனுடைய வசனத்தின் மூலம் வரும் என்று குறிப்பிட்டார். பரிசுத்தப்படுத்தும் இந்த சத்தியம் பொதுவான அறிவின் நிலைப்பாட்டிலிருந்து பார்க்கப்படுகிறது இல்லை. ஏனெனில் இந்த சத்தியம் உலகத்திற்கானது அல்ல, அவர்களுக்காக ஏற்படுத்தப்பட்டது அல்ல. அது அர்ப்பணம் செய்தவர்களுக்கானது, தேவனுடைய பிள்ளைகளானவர்களுக்கானது. தேவன் தன் குடும்பத்திற்கு கொடுக்கக்கூடிய ஒரு வகையான சத்தியம். உண்மையான பரிசுத்தப்படுத்துதல் ஆரம்பிப்பதற்கு முன்னதாக ஒரு பரிசுத்தப்படுத்துதல் நடைபெறுகிறது. கர்த்தர் இஸ்ரேல் ஜனங்களிடம் கூறுகிறதாவது, நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராயிருங்கள், நான் உங்களை பரிசுத்தப்படுத்துவேன். இது ஒரு நம்பிக்கையினால் தங்களை பிரித்து வைத்து கொள்ளுதலாகும். ஆனால் ஒருவர் தன்னை பரிசுத்தப்படுத்தி பிரித்து கொள்ளுதல் என்பது ஒன்று, தேவன் அவனை பரிசுத்தப்படுத்துதல் என்பது மற்றொன்று. தேவன் நம்மை ஒரு புதிய அழைப்புக்கு அழைத்திருக்கிறார். நமது அழைப்பின் உண்மையான பொருளும் நோக்கமும் அவருடைய புதிய சிருஷ்டியாக நம்மை பொருத்தி தயார்படுத்துவதாகும். கடைசியில் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐசுவரியத்தை காண்பிக்கும்படியாக தேவன் தம்முடைய தீர்மானத்தின்படி நம்மை அழைத்திருக்கிறார் என்று அப்போஸ்தலர் பவுல் கூறுகிறார். எபேசியர் 2:7,
ரேபிரன்ஸ் 5319. நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். யோவான் 17:18. பிதா எப்படி குமாரனை அனுப்பினார் என்றும் குமாரன் மாம்சமாகி நம் மத்தியில் மனுஷனாக வாசம் பண்ணுபவராக மாற்றப்படுவதற்கு முன்பு அவருக்கு பிதாவோடு இருந்த மகிமையை துறந்து வந்தார் என்றுமான காரியங்களுக்கு நமக்கு போதுமான அளவு நிரூபணங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் உலகத்தாராக பிறந்துள்ள நாம் எந்த விதத்தில் உலகத்திற்கு அனுப்பப்படுகின்றோம்? உண்மைதான், ஒரு காலத்தில் அப்போஸ்தலர்கள் விசேஷமாக அனுப்பப்பட்டிருந்தனர். ஆனால் கர்த்தருடைய சகல பின்னடியார்களும் ஒரு விதத்தில் அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள். இருதயத்திலும் சத்தியத்திலும் நாம் அவருடையவர்களாக இருக்கத்தக்கதாக நாம் உலகத்தினின்று பிரிக்கப்படாதது வரையிலும் நாம் அனுப்பப்படுவது இல்லை. பின்னரே அவருடைய நாமத்தில் அவருடைய காரணத்திற்கென ஒரு வேலை செய்யும்படிக்கு அவர் நமக்கு ஒரு கட்டளையை அல்லது செய்தியை கொடுத்துள்ளார். அவருடைய காரணம் என்று சொல்லும்போது அது நீதியின் பொருட்டான காரணமாகவே இருக்கின்றது. கர்த்தருடைய உண்மையான பின்னடியார்கள் தேவனுக்கான ஸ்தானாதிபதிகளாகவும் இயேசுவின் பிரதிநிதிகளாகவும் இருக்கின்றார்கள். அவர் உலகத்தில் இருந்தது போன்று நாமும் உலகத்தில் இருக்கின்றோம். ஆகவே நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடக்கும்படிக்கும் நமக்குள்ளாகவே பாவத்தை எதிர்த்து போராடுவதற்கும் பாவத்திற்கு எதிராகவும் நீதி, சத்தியம் மற்றும் வெளிச்சம் ஆகியவைகளுக்கு ஆதரவாக சகல விதமான நேர்த்தியான வழிகளிலும் நம்முடைய செல்வாக்கை பயன்படுத்துவதற்கும் அவர் நம்மை அழைக்கின்றார். ரீபிரின்ஸ் நம்பர் 3552. அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படி அவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன். யோவான் 17:19. இத்தருணத்தில் பிதாவின் திட்டம் குறித்து தெளிவான புரிந்து கொள்ளுதலுக்குள் நமது கர்த்தர் வந்துவிட்டார் என்பது இவ்வார்த்தைகளில் வெளிப்படுகின்றது. அதாவது ராஜ்யத்தில் தம்மோடு உடன் சுதந்திரர்கள் ஆவதற்கும் தம்முடைய மகிமையில் பங்கடைவதற்குமான நோக்கத்திற்கென தம்முடைய சீசர்கள் வளர்ச்சி பெற வேண்டும் என்பதை குறித்ததான பிதாவின் திட்டத்தை முழுமையாக புரிந்து கொண்டிருந்தார். ராஜ்யத்தின் இத்தகைய மாபெரும் மகிமையை பங்கு போடுவது இயேசுவின் மாபெரும் மகிமையை குறைத்து போடுவது போன்று நாம் பார்க்கும் மாத்திரத்தில் நமக்கு தோன்றலாம். அதாவது இது மோசேயுடன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு நியாயம் விசாரிப்பதற்கென 70 மூப்பர்கள் நியமித்த காரியமானது மோசேயின் அதிகாரத்தை அல்லது கௌரவத்தை குறைத்து போடுவது போன்று அதை பார்க்கும் மாத்திரத்தில் தோன்றியது போல காணப்படுகின்றது. ஆனால் நிழலில் மோசே மிகவும் சாந்தத்துடனும் மகிழ்ச்சியுடனும் 70 மூப்பர்களையும் தன்னுடன் பணிபுரிய வரவேற்கும் விதத்தில் ஆண்டவரின் மக்கள் அனைவருமே இறைவாக்கினர் ஆகும்படி ஆண்டவர் அவர்களுக்கு தம் ஆவியை அளிப்பது எத்தனை சிறப்பு என்று கூறுகின்றார். என்னாகமம் 11:29. திருவிவிலிய மொழியாக்கம். ஆகவே கர்த்தர் இயேசுவும் தம்முடன் கூட்டிச் சேர்க்கப்படும் சபையானது தம்முடைய ராஜ்யத்தில் உடன் சுதந்திரர்களாக இருப்பது தம்முடைய மகிமையை குறைத்து போடுகின்றதா இருக்குமே என்று எண்ணுவதற்கு பதிலாக அவர்களை இருதயபூர்வமாக தெய்வீக திட்டத்தில் சேர்த்து கொண்டார். இன்னுமாக அவர் தாம் இடம் விட்டு கொடுப்பதாக கூறுகின்றார். அதாவது பிதாவின் பரிசாகிய மகிமை மற்றும் கனம் ஆகிய அம்சங்களில் தம்முடைய பின்னடியார்கள் பங்கடையும்படிக்கும் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட மகா அருமையான வாக்குத்தத்தங்கள் மற்றும் சத்தியத்தின் வாயிலாக தங்களை அர்ப்பணித்து இத்தகைய கணத்திற்குள் வரவும் தம்மோடு கூட உடன் சுதந்திரர்களாக இருக்கும்படிக்கும் வந்த அவர்கள் பங்கடையத்தக்கதாக
குமாரன் விலகி இடமிட்டு கொடுத்தார் என்று கூறுகின்றார். ரீபிரின்ஸ் நம்பர் 3552. நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும், பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். யோவான் 17:20-22 முடிய. அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்க வேண்டும் என்ற நமது கர்த்தருடைய ஜெபமானது யுகம் முழுவதிலும் நிறைவேறியுள்ளது. உண்மையாக அவர்களுடையவர்களாக இருக்கும் அனைவரும் பிதா மற்றும் குமாரனுடன் கூட ஒரே இருதயம் உள்ளவர்களாகவும் ஒரே நோக்கம் உள்ளவர்களாகவும் ஒரே ஆவி சிந்தை உடையவர்களாகவும் காணப்பட்டுள்ளனர். பூமிக்குரிய விசுவாச பிரமாணங்களினாலோ சங்கிலிகளினாலோ தெய்வீகமானவர்களோடு ஐக்கியத்தை உறவை ஏற்படுத்த முடியாது. கர்த்தருக்கு சொந்தமானவர்கள் விஷயத்தில் இன்றும் என்றென்றும் இப்படியாகவே காணப்படுகின்றது. வெளித்தோற்றமான அடையாள சொற்களினால் அல்ல, அல்லது அடையாளங்களினால் அல்ல, அல்லது வெளித்தோற்றமாக பற்றி பிடித்து கொண்டிருப்பதனால் அல்ல, மாறாக விசுவாசம் மற்றும் அன்பின் மூலமாக அவர்கள் ஒருவரையொருவர் தேவன், குமாரன், சபை அறிந்து கொண்டிருக்கின்றனர். நீங்கள் ஒருவரிலொருவர் அன்புள்ளவர்களாயிருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீசர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். யோவான் 13:35. நாம் சகோதரரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். 1 யோவான் 3:14. உண்மைதான். நாம் அனைத்து மனுஷர்களையும் அன்பு கூர்ந்து வாய்ப்பு அமையும் போது சகலருக்கும் நன்மை செய்ய நாடுகையில் அப்போஸ்தலர் அறிவித்த பிரகாரம் விசேஷமாக விசுவாச வீட்டாருக்கு, அதாவது கர்த்தரை அன்பு கூர்ந்து அவருடைய வெளியேறப்பெற்ற இரத்தத்தின் மீது விசுவாசம் வைத்து அவருக்கென்று தங்களை முழுமையாக அர்ப்பணம் செய்து தங்களால் முடிந்த அவருடைய சித்தத்தை செய்து நாளுக்கு நாள் அவர் சித்தம் என்ன என்று இன்னுமாக அறிந்து கொள்ள நாடுபவர்களாகிய விசுவாச வீட்டாருக்கு நன்மை செய்ய நாடுபவர்களாக நாம் இருக்க வேண்டும். கர்த்தருடைய ஜனங்கள் மத்தியில் காணப்படும் இந்த ஒற்றுமையானது ஆழ்தத்துவத்தின் நபர்களின் ஒற்றுமையை குறிப்பது இல்லை. கர்த்தருடைய பின்னடியார்கள் மாம்ச சரீரத்தின் விஷயத்தில் ஒன்றானவர்கள் அல்ல, மாறாக ஆவியில் சிந்தனையில் ஒன்றாக இருக்கின்றனர். இதன் உதாரணமே தமக்கும் பிதாவுக்கும் இடையில் காணப்படும் ஒன்றாய் இருத்தலுக்கான விளக்கமாக அமைகின்றது என கர்த்தர் விளக்குகின்றார். அவர்கள் இருவரும் ஒரு நபராக இராமல் சிந்தனையிலும் நோக்கத்திலும் சித்தத்திலுமே ஒன்றாய் இருக்கின்றார்கள். ஏனெனில் பிதாவின் பார்வைக்கு பிரியமாயிருக்கும் பிதாவின் சித்தத்தையே தாம் எப்போதும் செய்கின்றதாக கர்த்தர் கூறுகின்றார். இவ்விதமாகவே நாமும் பிதாவின் சித்தமாக காணப்படும் கர்த்தருடைய சித்தத்தை செய்து அவருக்குள்ளும் அவருடைய அன்பிலும் நிலை கொண்டிருக்கின்றவர்களாக காணப்படுகின்றோம். மேலும் இவ்விதமாக ஆவியிலும் சத்தியத்திலும் பிதாவும் குமாரனும் மணவாட்டியாகிய சபையும் ஒன்றாய் இருக்கின்றார்கள். ரீபிரின்ஸ் 3553. ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாய் இருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாய் இருக்கிறது போல அவர்களிலும் அன்பாய் இருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். யோவான் 17:23. உலகமானது காரியங்களை குறித்து முழுமையாய் புரிய வரும்போது அவர்கள் அப்போது நமது கர்த்தர்
தம்முடைய சீசர்களுடன் ஏறெடுத்த கடைசி ஜெபத்தில் பிதா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அன்பு கூறுவது போன்று பிதா சபையையும் அன்பு கூறுகின்றார் என்று கூறின வார்த்தைகளுள்ள உண்மையை அறிந்து கொள்வார்கள். இது பிரமிக்க வைக்கும் ஒரு வாக்கியமாகும். இது நமது கர்த்தரிடத்தில் சுயநலம் எதுவும் இல்லை என்பதை காட்டுகின்றதாய் இருக்கின்றது. அவர்கள் எனக்கு கீழாகத்தான் இருப்பார்கள், நான் கொண்டிருக்கும் மகிமையை அவர்கள் ஒருபோதும் அடைவதில்லை என்று கர்த்தர் கூறவே இல்லை. மாறாக கர்த்தர் இயேசுவோ கொள்கை மற்றும் குணலட்சணத்தின் அடிப்படையிலேயே பரமபிதா தம்முடைய அன்பை செயல்படுத்துவார் என அறிந்திருந்தார். இந்த மகிமையான கூட்டத்தாரில் அங்கத்தினராய் இருப்பவர்கள் அனைவரும் நமது கர்த்தர் கொண்டிருந்த அதே மகிமையான குணலட்சணத்தை கொண்டிருப்பவர்களாக இருக்க வேண்டும். அதாவது வேறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டுமெனில் அவர்கள் மனதின் அடி ஆழம் வரை உண்மையுள்ளவர்களாக காணப்பட வேண்டும். அவர்கள் தாங்கள் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுப்பதை நிரூபித்து காட்ட வேண்டும். நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர். ஆதலால் தேவனே, உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் என்றும் நாம் வாசிக்கின்றோம். எபிரேயர் 1:9. ஆகவேதான் கர்த்தர் சபை வகுப்பாரின் தலையாக இருக்கும்படிக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டுள்ளார். ஆனால் சபை வகுப்பார் இந்த வேத வாக்கியத்தில் எபிரேயர் 1:9 அவருடைய தோழர்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளார். அதாவது அவர்கள் கீழானவர்கள் என்ற அர்த்தத்தில் குறிப்பிடப்படாமல் ஒரே தளத்தில் அவரோடு இருப்பவர்களாகவே குறிப்பிடப்பட்டுள்ளார். அப்போது உலகமானது பிதா இயேசுவை அன்பு கூர்ந்தது போலவே சபையையும் அன்பு கூர்ந்திருக்கிறார் என்று அறிந்து கொள்ளும். சபையானவள் தமது கர்த்தராகிய இயேசுவுடன் கூட ஒரே தளத்தில் காணப்படுவாள் என்று நாம் புரிந்திருக்கின்றோம். எனினும் தேவன் கர்த்தரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார் என்றும் தேவன் இப்படியாக அவரை என்றென்றும் இருக்கும்படிக்கு ஆசீர்வதித்துள்ளார் என்றும் நாம் மனதில் வைத்து கொள்ள வேண்டும். சபை ஒருபோதும் கிறிஸ்துவுக்கு சரிசமமானவளாக இருப்பது இல்லை. தேவனுடைய அன்பானது நம்முடைய இருதயங்களில் ஊடுருவுகையில் அதில் சுயநலம் குடிகொள்வதற்கு இடமே இருப்பது இல்லை. நமது அன்பான மீட்பர் மற்றவர்கள் தெய்வீக சுபாவத்திற்குள் உயர்த்தப்பட்டு ராஜ்யத்தின் பங்காளிகள் ஆக்கப்பட போவதை குறித்து பொறாமை கொள்வதற்கு பதிலாக தம்முடைய ஜெபத்தில் தாம் இத்திட்டத்திற்கு முழுமையாக ஒப்புக்கொள்வதாகவும் இதற்கு இருதயபூர்வமான ஒத்துழைப்பையும் அருள்வதாகவும் இத்திட்டம் இப்படி இருப்பது நிமித்தம் தமக்கு சந்தோஷமாய் இருப்பதாகவும் பிதாவிடம் அறிக்கை பண்ணினார். இக்காரியங்கள் பரலோக மணவாளனுக்கு ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டுள்ள வருங்கால மணவாட்டிகளாகிய நமக்கு எத்தகைய கருத்துக்களை தெரிவிக்கின்றதாய் இருக்கின்றது. நம்மை நம்முடைய தாழ்மையான நிலையிலிருந்து உயர்த்தி அவரோடு கூட அவருடைய ராஜ்யத்தில் அவருடைய சிங்காசனத்தில் அவருடைய பிதாவின் அன்பில் பங்கடைய செய்வதில் கர்த்தர் பிரியமுள்ளவராக இருக்கின்றார். அதிசயங்களிலேயே அதிசயம், தெய்வீக கருணைக்கு முடிவே இல்லை. நாம் இன்னமும் பாவிகளாக இருக்க, இன்னமும் மரணம் என்னும் தெய்வீக தீர்ப்பின் கீழ் இருக்கையிலேயே நாம் அன்பு கூறப்பட்டுள்ளோம். மாபெரும் விலை கொடுத்து மீட்டு கொள்ளப்பட்டுள்ளோம். மீட்கப்பட்ட பின்னர் இப்பொழுது ஒரு பரலோக சத்தத்தை நாம் கேட்கின்றோம். இன்னும் மேல்நிலைக்கு உயர வாருங்கள். ஆம், ராஜாதி ராஜாவிடத்திற்கும் கர்த்தாதி கர்த்தரிடத்திற்கும் பிதாவின் ஒரே பேரானவரிடத்திற்கும் கிருபையும் சத்தியமும் முழுமையாக கொண்டிருப்பவர்களிடத்திற்கும் அவரோடு கூட அவருடைய சிங்காசனத்திலும் அவரோடு உடன் சுதந்திரராகவும் இருக்க வாருங்கள் என்பதே ஆகும். அன்பு மற்றும் சுயநலமின்மையின் இம்மாபெரும் வெளிப்படுத்துதலை நம்முடைய மனங்களுக்கு முன்பாக
நாம் என்றென்றும் வைத்திருக்க கூடுமானால் தேவனுடைய அருமையான குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்கும்படி நாடுகின்ற அனைவருடைய மனங்களிலிருந்தும் ஒருவருக்கொருவர் கொண்டிருக்கும் ஒவ்வொரு போட்டி மனப்பான்மையும் சிதறடிக்கப்பட்டு போய்விடும். மேலும் இப்படி நினைவில் கொண்டிருக்கும் போது சரீரத்தின் ஒவ்வொரு மற்ற அங்கமும் கர்த்தருடைய ஊழியத்தில் பயனுள்ளவர்களாக வளர்வதில் நம்மை எவ்வளவாக சந்தோஷம் கொள்ளச் செய்யும். மேலும் இப்படி நினைவில் கொண்டிருக்கும் போது கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள் என்ற வேத வாக்கியத்தின் விளக்கத்தை நாம் அதிகமாய் உணர்ந்து கொள்ளச் செய்து மற்ற சகோதரருடைய வளர்ச்சியிலும் சபைக்கான அவனுடைய பயன் வளர்ந்து வரும்போது தேவன் மற்றும் மனுஷரிடத்திலும் அவன் பெற்றுக்கொள்ளும் தயவிற்கான சாட்சிகள் வளர்ந்து வரும்போது நம்மை மகிழ்ச்சி கொள்ளச் செய்யும். ரோமர் 12:10. சரீரத்தின் உடன் அங்கங்களாகிய மற்ற சகோதரர்களின் வளர்ச்சியில் இவ்விதமாக சந்தோஷம் கொள்ள முடிகிறவர்களுக்கு மாபெரும் மகிமையான தலைக்கு ஒத்திருக்கும் சாயலில் தாங்கள் வளர்ச்சியடைந்துள்ளனர் என்பதற்கான சாட்சியாகவும் அமைகின்றது. இம்மனநிலையில் இல்லாதவர்கள் இதற்காக முயற்சி செய்ய வேண்டும். மேலும் இதை அடையும் வரையிலும் முயற்சியை தொடர்ச்சியாக கொண்டிருக்க வேண்டும். ரீப்ரின்ஸ் நம்பர் 5358 மற்றும் ரீப்ரின்ஸ் நம்பர் 3553. பிதாவே, உலகத் தோற்றத்திற்கு முன் நீர் என்னில் அன்பாயிருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். யோவான் 17:24. இது ஒரு விண்ணப்பம் அல்ல, மாறாக தம்முடைய சித்தம் குறித்து கர்த்தர் இங்கு அறிக்கையிடுகின்றார். அதாவது பின்வருமாறு அவர் கூறுவது போன்றுள்ளது: பிதாவே, என்னுடைய பின்னடியார்கள் தொடர்புடைய விஷயத்தில் இதுவே உம்முடைய சித்தமென நான் புரிந்துள்ளேன். நானும் அதையே விரும்புகின்றேன். நீர் ஆயத்தம் பண்ணியுள்ள இந்த மாபெரும் தாராள மனமுள்ள ஏற்பாட்டிற்கு நான் ஆட்சேபனையின்றி ஒப்புக்கொள்கிறேன். இறுதியில் என்னுடைய பின்னடியார்கள் என்னோடு கூட ஒரே மகிமையின் தளத்தில் என்னோடு இடம்பெற்று கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். மேலும் உலகம் தோன்றுவதற்கு முன்பும் என்னுடைய இந்த சீசர்களுக்கு ஒழுங்குகள் ஏற்பாடு பண்ணுவதற்கு முன்பும் என் மீது கொண்டிருந்த அன்பின் நிமித்தமாகவே எனக்கு நீர் கொடுத்த மகிமைகளை என்னுடைய பின்னடியார்கள் காணவும் அதில் அவர்கள் பங்கடையும்படிக்கு அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவதில் நான் மகிழ்ச்சி கொள்வேன் என்பதே ஆகும். கர்த்தருடைய ஜெபத்தின் இறுதியான வார்த்தைகள் ஆழமாகவும் தாம் பிதாவிடத்தில் கொண்டுள்ள உறவின் மீதுமுள்ள கர்த்தருடைய நம்பிக்கையை குறித்து வெளிக்காட்டுவதாகவும் இருக்கின்றது. அவர் பிதாவை அறிந்திருந்தார். ஆகவேதான் பிதாவினால் நாம் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கும் அவர் அளிக்கும் நித்திய காலத்திற்குமான ஜீவனுக்குள் நாம் பங்கடைவதற்கும் அளிக்கப்படும் மாபெரும் சாட்சி இதுவே என்று நம்மை குறித்த விஷயத்தில் அவர் கூறியுள்ளார். ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பியவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். யோவான் 17:3. நீதியுள்ள பிதாவே, உலகம் உம்மை அறியவில்லை, நான் உம்மை அறிந்திருக்கிறேன். நீர் என்னை அனுப்பினதை இவர்களும் அறிந்திருக்கிறார்கள். யோவான் 17:25. உம்முடைய நாமம் குறித்தும் உம்முடைய குணலட்சணம் குறித்தும் உம்முடைய மகத்துவம் குறித்தும் உம்முடைய நற்பண்புகள் குறித்தும் உம்முடைய அன்பு குறித்தும் உம்முடைய நன்கொடைகளை குறித்தும் நான் அவர்களுக்கு அறிவித்துள்ளேன். இன்னமும் அவர்கள் தாங்கிக் கொள்ளும் அளவிற்கு தகுந்தாற்படி சத்திய அறிவில் அவர்கள் வளரும்போது அதிகமாக உம்மை குறித்து அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன். இப்படியாக நீர் என்னிடத்தில் வைத்த அன்பு அவர்களிடத்தில் இருக்கும்படிக்கும் நானும் அவர்களில் இருக்கும்படிக்கும் உம்மை குறித்து அவர்களுக்கு தெரியப்படுத்துவேன் என்ற விதத்தில் கூறினார். தேவனுடைய இந்த அன்பும் கிறிஸ்துவனுடைய இந்த அன்பும்
எத்துணை அதிசயமாய் உள்ளது! இதன் நீளத்தையும் அகலத்தையும் உயரத்தையும் ஆழத்தையும் நம்மால் அளக்க முடியாதது போன்று தோன்றுகின்றது. கர்த்தரை தங்களுடைய மீட்பராகவும் ஏற்றுக்கொண்டு அவருடன் ஓர் உடன்படிக்கையின் உறவிற்குள் வந்துவிட்டு தங்களிடத்தில் இருக்கும் கொஞ்சமான காரியங்கள் அனைத்தையும் அவருக்கென்று கொடுத்துவிட்டு அவர் ஏற்பாடு பண்ணியுள்ள இந்த அனைத்து ஆசீர்வாதங்களில் பங்கடையும் வாய்ப்பை அவரிடத்தில் பெற்றுக்கொண்ட பிற்பாடு பலவீனத்தாலோ எதிர்ப்பினாலோ அல்லது வேறு ஏதாவது காரணங்களினாலோ ஒருவேளை கீழே தள்ளப்பட்ட நிலையில் காணப்பட்டார்களானால் அத்தகையவர்கள் பிதா நமக்காக கொண்டிருப்பதும் குமாரன் பங்கிட்டு கொடுப்பதுமான இந்த மாபெரும் அன்பை நினைவில் கொண்டு வந்து எண்ணி பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதாவது நாம் பாவிகளாகவே இருக்கையில் நம்மை மீட்டு கொண்டது மாத்திரம் அல்லாமல் ஒருவேளை நாம் அவருக்காக பாடுபடுவோமானால் நாம் அதிசயமான ஆசீர்வாதங்களையும் சிலாக்கியங்களையும் மற்றும் கர்த்தராகிய கிறிஸ்துவுடன் உடன் சுதந்திரத்துவத்தையும் அடையும்படிக்கு நம்மை அழைத்ததுமான அன்பை நாம் நினைவில் கொண்டு வந்து எண்ணி பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஒருவேளை நாம் அவருக்காக பாடுபடுகிறவர்களாக இருப்போமாகில் இந்த அன்பானது நம்மை விட்டு எளிதில் தள்ளி போகிறது இல்லை. நாம் பின்வாங்கி இரண்டாம் மரணத்திற்குள் போவதை அனுமதிப்பதை காட்டிலும் இந்த அன்பானது நம்மை சிட்சித்து திருத்துகின்றது. பின்னர் இயேசுவின் மீதான விசுவாசத்தில் நிலைத்திருப்பவர்களையும் உண்மையுள்ள வார்த்தைகளை தொடர்ந்து பற்றி பிடித்து கொண்டிருப்பவர்களையும் இறுதியில் இந்த அன்பானது ஒன்றில் சிறுமந்தையினராகவோ அல்லது திரள் கூட்டத்தினராகவோ விடுவித்து விடுகின்றது. ஆனால் தேவனுடைய இந்த அன்பு எந்த அளவிற்கு செழிப்பாக நம்மிடத்தில் குடியிருக்கிறதோ, கிறிஸ்து எந்த அளவிற்கு நம் இருதயங்களில் வாசம் செய்கிறாரோ, நம் இருதய சிங்காசனத்தில் அவர் எந்த அளவிற்கு நிலையாக வீற்றிருக்கிறாரோ அந்த அளவிற்கு நாம் பிதாவின் பார்வையில் பிரியமாகவும் நாம் கர்த்தரால் அங்கீகரிக்கப்படுகிறவைகளையும் செய்ய ஆர்வமாயிருக்கும் பதிலளிக்கிற அன்பை வெளிப்படுத்துவோம். அதே அளவுக்கு கர்த்தருக்கும் நம் ஆத்துமாக்களுக்கும் இடையே தடை அல்லது திரை வரக்கூடிய எதையும் செய்ய நாம் வெறுப்புடன் இருப்போம், செய்ய மாட்டோம். அப்படி இருக்கையில் தெய்வீக அன்பின் நீளம், அகலம், உயரம், ஆழம் ஆகியவற்றை நாம் தெளிவாக புரிந்து கொள்வதன் மூலம் புதிய தைரியத்தை அடைவோமாக. மேலும் இந்த தேவனுடைய அன்பு நம்மை அவருக்காகவும் அவருடைய நோக்கங்களுக்காகவும் மாபெரும் உழைப்பும் பக்தி வைராக்கியமும் கொண்டவர்களாக ஆக்க நெருக்கி ஏவுவதாக. ரீப்ரின்ஸ் நம்பர் 3553. நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும் விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டுமென்று வேண்டிக் கொள்கிறேன். எபேசியர் 3:16-19 முடிய. நம்முடைய பரலோக தந்தை நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் மீது வைத்தது போலவே நம்மிடமும் அதே அன்பு செலுத்துகிறார் என்று நமக்கு உறுதியளிக்கப்பட்டுள்ளது. இது மிகவும் ஆச்சரியமானதாக இருக்கலாம். ஆனால் நம்முடைய கர்த்தரின் ஜெபத்தை கேளுங்கள். நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும் ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாய் இருக்கும்படிக்கும் நீர் என்னில் அன்பாய் இருக்கிறது போல அவர்களிலும் அன்பாய் இருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும். யோவான் 17:20-23 முடிய. ஆச்சரியத்துடன் இது எப்படி முடியும் என்று வினாவுகிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு
எப்பொழுதும் பிதாவுடன் பரிபூர்ணமான இணக்கத்துடன் இருந்தார். அவரது சாயலை மகிமையுடன் பிரதிபலித்த ஒரு குமாரனாக இருந்தார். ஆனால் அது நம்மிடம் அப்படியாக இல்லை. நாம் பாவிகளாக இருந்தோம் மற்றும் நம்மிடத்தில் அன்பிற்கு தகுதியான எதுவும் இல்லை. ஆம், ஆனால் நாம் கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டுள்ளோம். நம்முடைய மண்பாண்டங்கள் இன்னும் எவ்வளவு அபூரணமாக இருந்தாலும் இருதயத்தை வாசிக்கக்கூடிய அவருடைய பார்வையில் நம்முடைய இருதயம் பரிபூர்ணமாக இருக்கிறது. மேலும் இந்த பரிபூர்ண இருதயத்துடன் அவர் நம்மை பார்க்கும்போது, அதாவது ஒரு சரியான நோக்கமும் எண்ணமும் நமது அபூர்ண மாம்சத்தின் பலவீனங்களையும் குறைபாடுகளையும் கடக்க போராடி முயற்சித்து, மேலும் தேவனுடைய சித்தத்தை செய்ய வலிமிகுந்த ஆனால் உறுதியான முயற்சியுடன் செயல்பட்டு, மேலும் வீழ்ச்சியிலிருந்து நம்மை மீட்பதற்கான தேவனின் இந்த ஏற்பாடுகளில் தாழ்மையுடன் நம்பிக்கை வைக்கும் இந்த இருதயத்தை தேவன் பார்த்து, நம்மில் அதை அவருடைய அன்பிற்கு தகுதியானதாக தேவன் அங்கீகரிக்கிறார். ஆகவே பிதா குமாரனில் அன்பாயிருக்கிறது போலவே நம்மிலும் அன்பாயிருக்கிறார் என்பதை நம் கர்த்தராகிய இயேசு நமக்கு தெளிவாக புரிய வைக்கிறார். கிறிஸ்து இயேசுவை அவர் நேசிப்பதைப் போலவே நம்மீது பிதாவின் அன்பு சமமாக இருப்பது மட்டுமல்லாமல் அது வெளிப்படையாகவும் காட்டப்படுகிறது. நாம் அவருடைய குமாரனுக்கு உடன் சுதந்திரவாளிகளாகவும் அவருடைய மகிமையில் பங்கு கொள்ளக்கூடியவர்களாகவும் அழைக்கப்பட்டுள்ளோம். மேலும் எல்லாம் அவருடையதானபடி அவைகள் எல்லாம் நம்முடையதாகவும் கூறப்படுகின்றன. ரோமர் 8:17, 1 கொரிந்தியர் 3:21 முதல் 23 முடிய. நாம் பிள்ளைகளானால் சுதந்திரம் ஆமே, தேவனுடைய சுதந்திரம், கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரரும் ஆமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். ரோமர் 8:17. எல்லாம் உங்களுடையதே, நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்கள், கிறிஸ்து தேவனுடையவர். 1 கொரிந்தியர் 3:21-23. பரலோக தகப்பனுக்கும் அவரது அபிஷேகம் செய்யப்பட்ட பிள்ளைகளுக்கும் உள்ள ஒற்றுமை இப்படியாக இருந்தாலும், கிறிஸ்து இயேசுவுக்கும் அவரது அபிஷேகம் செய்யப்பட்ட சகோதரர்களுக்கும் இடையே அதே ஒற்றுமையை காண்பது ஆசீர்வாதமாகும். கர்த்தராகிய இயேசு சுயநலத்துடன் எல்லா மகிமையையும் பிடித்து வைத்து கொண்டு அதை தனக்காக தக்க வைத்து கொள்ள முயலவில்லை. மாறாக அவர் தம்மை பின்பற்றுகிறவர்களை மெச்சுதலுடன் பார்க்கிறார். அவர்கள் பெற்ற தகுதியை பரிசீலிக்கிறார். மேலும் அவர்கள் என்னுடையவர்கள், நான் அவர்களிலே மகிமைப்படுகிறேன் என்று கூறுகிறார். யோவான் 17:10. அவர்கள் அனைவரும் தம்முடன் தந்தையின் அன்பில் தம்மோடு இணைந்து பிணைக்கப்பட்டிருப்பதற்கு அவர் விரும்புகிறார். மேலும் அவர்கள் தம்முடன் இருக்கவும், தந்தையால் உலகத்தின் ஆதிகாலத்தில் தமக்கு அளிக்கப்பட்ட மகிமையையும் அவரது மாபெரும் படைப்பு செயல்களின் மகிமையையும் தந்தையின் அன்பின் மற்ற சான்றுகளுடனும் பார்க்கவும் பகிர்ந்து கொள்ளவும் விரும்புகிறார். யோவான் 17:22 முதல் 24 முடிய. இவ்வாறு அனைத்து தெய்வீக குடும்பத்தினரும் ஒரே அன்பு, ஐக்கியம், நம்பிக்கை, பரிவு, ஒற்றுமை மற்றும் பொதுவான நலனுக்கடுத்த பிணைப்பில் பிணைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒருவருடைய கனமும் மகிமையும் அனைவருக்கும் கனமும் மகிமையும் ஆகும். கர்த்தரின் பிரார்த்தனையில் இந்த ஒற்றுமைக்கான விண்ணப்பங்களால் நிறைந்துள்ளது. இந்த வசனத்தை கவனியுங்கள். யோவான் 17:21. பிதாவே, நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாய் இருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். உமது ஆவி, சிந்தனை, நோக்கங்கள் மற்றும் குறிக்கோள்கள் எங்கள் அனைவருக்கும் பொதுவானது. எனவே அவர் நம்மை அதே தந்தையின் ஆவியை, நோக்கத்தை மற்றும் குறிக்கோளை ஏற்றுக்கொண்டு பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு வைராக்கியத்துடனும் உண்மையுள்ளவர்களாக நம்முடைய எல்லா திறன்களையும்
அர்ப்பணிக்க வேண்டும் என விரும்புகிறார். ரீப்ரின்ஸ் நம்பர் 3160. ஆமென். அவ்வாறே ஆகட்டும்.